வணக்கம். இன்றைய செய்திகள். தேர்தல் ஆணையம் பாஜகவின் ஒரு அணியாக செயல்படுகிறது என்று கரூர் மக்களவை உறுப்பினர் ஜோதிமணி தெரிவித்துள்ளார். பாஜக ஆளும் அஸ்ஸாமில் ஒரு நிலைப்பாட்டையும், பாஜக ஆளாத எதிர்க்கட்சிகள் உள்ள மாநிலங்களுக்கு ஒரு நிலைப்பாட்டையும் தேர்தல் ஆணையம் எடுத்துள்ளது. பாஜகவின் ஒரு அணியாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்றும் ஜோதிமணி குறிப்பிட்டுள்ளார். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் டெல்டா மாவட்டத்தில் உள்ள 41 தொகுதிகளிலும் மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறும் என்று நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 2A பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் பல்வேறு அரசு துறைகளில் காலியாக உள்ள சார்பதிவாளர், இளநிலை உதவியாளர், வனவர் உள்ளிட்ட பல்வேறு காலியிடங்களை நிரப்ப குரூப் 2A தேர்வு நடத்தப்படுகிறது. இதற்கிடையே 645 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிக்கை கடந்த ஜூலை மாதம் TNPSC வெளியிட்டது. இந்நிலையில் இந்த பணியிடங்களுக்கான காலியிடங்கள் மேலும் 625 அதிகரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2025-26 ஆண்டில் குரூப் 2A பணிகளுக்கான 1270 காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அரசு துறை நிறுவனங்களிடம் இருந்து காலி பணியிடங்கள் அதிகரித்து பெறப்படும் நிலையில் மேலும் உயர்த்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பணியாளர்கள், ஆசிரியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பல்வேறு வடிவங்களில் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். திமுக கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தல் காலத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என உறுதியளித்தது. இந்நிலையில் அதை நிறைவேற்ற வலியுறுத்தி நடைபெறும் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை மிரட்டுவது ஏற்கத்தக்க நடைமுறை அல்ல என்றும், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். முறையற்ற வாக்காளர் பட்டியலை இந்திய தேர்தல் ஆணையம் தயாரித்தால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று திமுக சட்டத்துறை செயலர் NR இளங்கோ MP தெரிவித்துள்ளார். வேளாண் விளை பொருட்களுக்கான மதிப்பு கூட்டு மையங்கள் அமைக்கும் திட்டத்தில் தமிழகம் முழுவதும் 130 பயனாளிகள் பதிவு செய்துள்ளனர் என்று தமிழக வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். வருகிற 2030 ஆண்டிற்குள் தமிழகத்தை $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதில் வேளாண் விளைபொருட்களின் மதிப்பு கூட்டுதல் மற்றும் பதப்படுத்துதல் முக்கியமானது. அதன்படி இந்த துறை தொழில் முனைவோர் மற்றும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்துவதற்கான சிறப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கான வெளிநாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் நிதி ஒதுக்கீடு 65 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க விரும்பும் ஆதி திராவிட பழங்குடியின இளைஞர்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் வெளிநாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் அரசு வழங்கும் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 3 லட்சம் ரூபாயில் இருந்து 12 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு கடந்த 2021-22 5.31 கோடியாக இருந்த நிதி ஒதுக்கீடு நிகழாண்டுக்கு 65 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் பயனாளிகளின் எண்ணிக்கை 9 இருந்து 213 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.